Exercise 2.8 question number 1. If omega not equal to 1 is a cube root of unity, then show that a plus b omega plus c omega square divided by b plus c omega plus a omega square plus a plus b omega plus c omega square divided by c plus a omega plus b omega square equal to minus 1. இந்த கொஸ்டினில் LHS வேல்யூ எடுத்துக்கிறோம். LHSல என்ன இருக்குது? a plus b omega plus c omega square divided by b plus c omega plus a omega square plus a plus b omega plus c omega square whole divided by c plus a omega plus b omega square. இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற டேர்மை ஒரு ஒமேகா ஸ்கொயரோட மல்டிப்ளை பண்ணி ஒரு ஒமேகா ஸ்கொயரோட டிவைட் பண்ணுறோம். ஒமேகா ஸ்கொயரோட மல்டிப்ளை பண்ணால் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை பி ப்ளஸ் சி ஒமேகா ப்ளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் ஒரு ஒமேகா ஸ்கொயரோட டிவைட் பண்ணுறோம். இது முன்னாடியும் போட்டுக்கலாம் பின்னாடியும் போட்டுக்கலாம். இப்போ ஒமேகா ஸ்கொயரோட மல்டிப்ளை பண்ணி ஒரு ஒமேகா ஸ்கொயரோட டிவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டேர்மை ஒரு ஒமேகாவால் மல்டிப்ளை பண்ணி ஒரு ஒமேகாவால் டிவைட் பண்ணுறோம். ஒமேகாவால் மல்டிப்ளை பண்ணால் ஒமேகா இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை ஒமேகா இன்ட்டு சி ப்ளஸ் a omega plus b omega square. இப்போ வெளியில் மல்டிப்ளை பண்ணிக்கிற டேர்ம்லாம் வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணும்போது a omega ஸ்கொயர் ப்ளஸ் b ஆல்ரெடி ஒரு ஒமேகா இருக்கிறதுனால வந்துட்டு ஒமேகா இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா க்யூப் ப்ளஸ் c ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா பவர் 4 டிவைடட் பை இந்த ஒமேகா ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டா ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு பி ப்ளஸ் சி ஒமேகா ப்ளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் அதே மாதிரி நியூமரேட்டரில் இருக்கிற ஒமேகா உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணும்போது ஏ இன்ட்டு ஒமேகா ஏ ஒமேகா ப்ளஸ் பி இன்ட்டு ஒமேகா பி ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா இன்ட்டு சி இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் சி ஒமேகா க்யூப் ஹோல் டிவைடட் பை இப்போ டிவைடில் இருக்கிற டேம் அப்படியே வச்சுக்கலாம். ஒமேகா இன்ட்டு சி ப்ளஸ் ஏ ஒமேகா ப்ளஸ் பி ஒமேகா ஸ்கொயர். ஒமேகா க்யூபோட வேல்யூ 1. அதே ஒமேகா பவர் 4ன்னா ஒமேகா க்யூப் இன்ட்டு ஒமேகா அப்படின்னு எழுதலாம். அப்போது எழுதும்போது ஏ ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா க்யூபோட வேல்யூ 1 பி இன்ட்டு 1 பி ப்ளஸ் சி இன்ட்டு ஒமேகா பவர் 4 வந்துட்டு ஒமேகா க்யூப் இன்ட்டு ஒமேகா ஒமேகா க்யூபோட வேல்யூ 1 1 இன்ட்டு ஒமேகா ஒமேகா டிவைடட் பை ஒமேகா ஸ்கொயர். இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஏ ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஒமேகா. எதுக்காகனா கேன்சல் பண்ணுறதுக்காக சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். ப்ளஸ் இது ஏ ஒமேகா பி ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா க்யூபோட வேல்யூ 1 இப்போது சி இன்ட்டு 1 சி டிவைடட் பை ஒமேகா. இந்த டைமுக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏ ஒமேகா ப்ளஸ் பி ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் சி. இப்போ இந்த நியூமரேட்டரில் இருக்கிற டேமு இந்த டினாமினேட்டர் இருக்கிற டேமு கேன்சல் ஆயிரும். அதேமாதிரி இதை நியூமரேட்டரில் இருக்கிற டேமு டினாமினேட்டர் இருக்கிற டேமு கேன்சல் ஆயிரும். ரிமைண்டர் இதில் நியூமரேட்டரில் வந்துட்டு 1 டினாமினேட்டில் ஒமேகா ஸ்கொயர். இதில் நியூமரேட்டரில் சேம் 1 டினாமினேட்டில் ஒமேகா. இப்போ ஒரு ஒமேகா க்யூபால் எல்சிஎம் எடுக்கிறோம். ஒமேகா க்யூபால் எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே ஒமேகா ஸ்கொயர் இருக்கிறதுனால வந்துட்டு ஒமேகா க்யூபு. இப்போ நியூமரேட்டரில் வந்து இங்கே டினாமினேட்டரில் வந்துட்டு ஒமேகா ஸ்கொயர் இருக்கிறதுனால ஒரு ஒமேகாவால் மல்டிப்ளை பண்ணால் தான் ஒமேகா க்யூப் ஆகும். அப்போ அதே டேர்மை நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணும்போது ஒமேகா
இங்கே வந்து ஒமேகா ஸ்கொயர்டாக மல்டிப்ளை பண்ணும்போது தான் ஒமேகா க்யூப் ஆகும். அப்போ நியூமரேட்டரும் ஒமேகா ஸ்கொயர்டாக மல்டிப்ளை பண்ணும்போது 1 இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர். ஒரு ஃபார்முலா இருக்குது, 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 0. இப்போ நியூமரேட்டரில் இருக்குது ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ +1 அந்த சைட் போனால் -1. கீழே இருக்கிற ஒமேகா க்யூபோட வேல்யூ +1. இப்போ இந்த வேல்யூலாம் அங்கே யூஸ் பண்ணும்போது நியூமரேட்டரில் -1, டினாமினேட்டரில் +1, இதை டிவைட் பண்ணும்போது -1. இதுதான் வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் ப்ரூவ் பண்ணோம். இப்போ RHS. Question number 2. Show that √3 divided by 2 plus I divided by 2 whole power 5 plus √3 divided by 2 minus I divided by 2 whole power 5 equal to -√3. இப்போ இதில் வர √3 by 2 plus I divided by 2 வந்துட்டு நாமளாக let Z அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் வர எக்ஸோட வேல்யூ, ஏன்னா இசட்னாவே வந்துட்டு எந்த ஃபார்மில் இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இந்த ஃபார்மில் இருக்கும். இசட்டோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இதில் எக்ஸ் ஈக்குவல் டு √3 by 2, ஒய் ஈக்குவல் டு 1 by 2. இதான் வந்துட்டு எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ. இப்போ மாட் இசட் கண்டுபிடிக்கும் போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் x squared plus y squared for √3 by 2 whole square plus 1 by 2 whole square. √3 ஸ்கொயர் பண்ணால் 3, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ரூட். இப்போ எல்சிஎம் எடுக்கும்போது 4, நியூமினேட்டரில் 3 + 1. இப்போ நியூமினேட்டரும் 3 + 1 4, டினாமினேட்டரும் 4. இப்போ 4/4 கேன்சல் பண்ணால் 1, ரூட் எடுத்தாலும் 1. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா tan inverse ஆஃப் mod y by x. இப்போது tan inverse ஆஃப் mod 1/2 divided by √3/2. ரெண்டு வேல்யூவும் பாசிட்டிவ். இப்போ டிவைடில் இருக்கிற 2 கேன்சல் ஆகிட்டா 1/√3. இப்போது tan inverse ஆஃப் 1/√3 பாசிட்டிவ்னால மாடு கேன்சல் பண்ணிக்கலாம். இது எந்த குவாட்ரண்ட்டு, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு, ஏன்னா ரெண்டுமே பாசிட்டிவ்னால ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுங்கும்போது தீட்டாவோட வேல்யூ ஆல்ஃபா. அப்போ இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ இந்த 1/√3 அதோட வேல்யூனா tan 5/6. இப்போது தீட்டாவோட வேல்யூ ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ tan inverse ஆஃப் tan 5/6. tan inverseம் டேனும் கேன்சல் ஆகிட்டு ஒன்லி 5/6. இப்போ தீட்டாவோட வேல்யூ 5/6. இப்போ இசட்டை போலார் ஃபார்மில் எழுதும்போது இசட் ஈக்குவல் டு R இன்ட்டு cos theta ப்ளஸ் I sin theta அப்படின்னு எழுதுவோம். இப்போது ஆரோட வேல்யூ 1ங்கிறதுனால 1 போடலாலும் அது சேம் மீனிங் தான். தீட்டாவுக்கு மட்டும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். cos 5/6 ப்ளஸ் I sin 5/6. இங்கே என்ன இருக்குது, இசட்டோட வேல்யூ √3/2 ப்ளஸ் I/2 ஈக்குவல் டு cos 5/6 ப்ளஸ் I sin 5/6. இதில் பவரில் 5 இருந்துச்சுன்னா √3/2 ப்ளஸ் I/2 ஹோல் பவர் 5 இருந்துச்சுன்னா cos 5/6 ப்ளஸ் I sin 5/6 ஹோல் பவர் 5. எகைன் இந்த 5 வந்துட்டு டிமாஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது மல்டிப்ளை ஆகும். cos 5/6 ப்ளஸ் I sin 5/6. அனதர் வேல்யூ இதில் மைனஸ் இருக்கும். இந்த மைனஸ் வந்து என்ன பண்ணலாம், இசட் பார் அப்படின்னு எழுதிக்கலாம். இசட் பார் ஈக்குவல் டு √3/2
minus I by 2. இப்போது √3/2 minus I by 2 whole power 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே என்ன எழுதிக்கலாம்? ஐயோட வேல்யூக்கு முன்னாடி நெகட்டிவ் வருது. அப்போ இந்த ஐக்கு வேல்யூக்கு முன்னாடி நெகட்டிவ் வரும். cos 5/6 minus I sin 5/6. இப்போது இதை யூஸ் பண்ணும்போது cos 5/6 minus I sin 5/6 இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கலாம். ஹோல் பவர் 5 z பவர் 5க்கு வந்துட்டு ஹோல் பவர் 5 போட்டால் cos 5/6 minus I sin 5/6. இந்த LHSல என்ன வருது? ரெண்டு வேல்யூயும் ஆட் பண்ணுறோம். LHS equal to cos 5/6 plus I sin 5/6 plus cos 5/6 minus I sin 5/6. அந்த ப்ளஸ் டேமும் மைனஸ் டேமும் கேன்சல். இப்போ இதனால் 2 டைம்ஸ் வரும். 2 டைம்ஸ் ஆஃப் cos 5/6 இந்த மாதிரி வேல்யூ வரும். இந்த 2 டைம்ஸ் ஆஃப் cos இந்த வேல்யூ எப்படி எழுதலாம்? 5/6 வந்துட்டு 13 எழுதலாம். இப்போ 5 × 30 இப்போ 2 cos 150 டிகிரி. இந்த 150 எழுதலாம் 2 cos 90 plus 60 அப்படின்னு எழுதலாம். cos 90 plus theta sin theta. இப்போது minus sin theta minus 2 sin 60 டிகிரி. இப்போ minus 2 into sin 60 டிகிரியோட வேல்யூ √3/2. இந்த 2 கேன்சல் ஆகிட்டா minus √3. இதுதான் வந்துட்டு RHS. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். Find the value of 1 plus sin 5/10 plus I cos 5/10 whole divided by 1 plus sin 5/10 minus I cos 5/10 whole power 10 அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். இதோட வேல்யூ வந்து ப்ரூவ் பண்ணுறதில்ல, வேல்யூ கண்டுபிடிக்கிறது. இதில் z equal to sin 5/10 plus I cos 5/10 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதிலே 1/z அப்படின்னா ஐக்கு முன்னாடி நெகட்டிவ் சைன் வரும். ஆப்போசிட் சைன் ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு. இங்கே ப்ளஸ் இருக்கிறனால மைனஸ் வரும். இப்போ மைனஸ் I cos 5/10. இப்போ இதில் அந்த வந்து வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் 1 ப்ளஸ் இதோட வேல்யூ என்ன எடுத்திருக்கோம்? z divided by 1 plus 1/z whole power 10. இது என்ன சிம்பிளிஃபை பண்ணால் நியூமரேட்டரில் 1 plus z தான் வரும். டினாமினேட்டரில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது z plus 1 divided by z, அதை 1 plus z divided by z அப்படின்னு எழுதிக்கலாம். divided by z whole power 10. இப்போ 1 plus z 1 plus z கேன்சல். இப்போது 1/1/z நியூமரேட்டருக்கு போனால் z whole power 10. z-ஓட வேல்யூ sin 5/10 plus I cos 5/10 whole power 10. டிமாஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த 10 உள்ளே வந்துச்சுன்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஆனால் இங்கே என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா வந்து cos θ plus I sin θங்கிற ஃபார்முக்கு பதிலாக sin θ plus I cos θங்கிற ஃபார்மில் இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா cos 90 minus θ sin θ. அப்போ cos 90 எப்படி எழுதலாம்? 5/2. இப்போ 90 minus θ இங்கே sin θ ஆயிரும். ப்ளஸ் இதை I sin 90 minus θ cos θ. இப்போ இந்த ஃபார்முக்கு பதிலாக இது எழுதிக்கலாம். cos 90 minus θ sin θ sin 90 minus θ cos θ. இந்த ஹோல் பவர் 10 இருக்குது.
இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணால் எல்சிஎம் வந்து 10 எடுக்கலாம். காஸ் 10 எடுக்கும்போது இங்கே 5 மல்டிப்ளை பண்ணால் தான் 10 ஆகும். அப்போ நியூமரேட்டரில் 5 மல்டிப்ளை பண்ணும்போது 5 பை, இங்கே 10 இருக்கிறதுனால பை ப்ளஸ் ஐ, அதே சேம் வேல்யூ சைன் ஆஃப் 5 பை மைனஸ் பை ஹோல் டிவைடட் பை 10 ஹோல் பவர் 10. 5 pi minus pi 4 pi cos 4 pi divided by 10 plus I sin 4 pi divided by 10 whole power 10. இந்த 10 வந்து டிமாஸ் இதை யூஸ் பண்ணி கொண்டு வரும்போது இந்த 10 கேன்சல் ஆகிடும், மல்டிப்ளை இருக்கும்போது. இப்போ cos 4 pi plus I sin 4 pi. காசோட 4 பையோட வேல்யூ +1, சைனோட ஆல் பையோட வேல்யூ 0. அப்போது இது வந்துட்டு ஒன்லி +1 + I into 0, that is equal to +1. Next, fourth question. If 2 cos alpha equal to x plus 1 by x and 2 cos beta equal to y plus 1 by y, then show that first one, x by y plus y by x equal to 2 cos alpha minus beta. Second one, xy minus 1 by xy equal to 2i sin alpha plus beta. Third one, x power m divided by y power n minus y power n divided by x power m equal to 2i sin m alpha minus n beta. Fourth one, x power m to y power n plus 1 by x power m into y power n equal to 2 cos m alpha plus n beta. The given value மட்டும் எடுத்துக்கிறோம். 2 cos alpha equal to x plus 1 by x, 2 cos beta equal to y plus 1 by y. இதை ஒன்றை ப்ரூவ் பண்ணாவே சிமிலரின்னு போட்டு இதோட வேல்யூ எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ப்ரூவ் பண்ணுறோம். 2 cos alpha equal to x plus 1 by x. இப்போ 2 cos alpha இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் x² plus 1 whole divided by xன்னு வரும். செகண்ட் இந்த எக்ஸை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 2x cos alpha equal to x² plus 1. இதை ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் எழுதும்போது ஃபஸ்ட்டு டேர்ம் x², இந்த டேர்ம் அன்சைட் போனால் மைனஸ் 2x cos alpha plus 1 அன்சைடே இருக்குது. அப்போ plus 1 equal to 0. இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா ax² plus bx plus c அந்த ஃபார்மில் இருக்குது. அப்போது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா யூஸ் பண்ணோம். x equal to minus b plus or minus root of b squared minus 4ac whole divided by 2a. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இதில் a என்னது, a equal to 1, b equal to minus 2 cos alpha, c equal to plus 1. இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது x equal to minus b, இப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2 cos alpha plus or minus root of b squared, மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, cos alpha ஸ்கொயர் பண்ணால் cos ஸ்கொயர் alpha minus 4ac minus 4 into 1 into 1, அப்போ 4a தான், 4 whole divided by 2a, 2 into 1. இப்போ 2 cos alpha plus or minus இந்த 4 காமனாக வெளியே எடுத்துடலாம். வெளியெடுத்து ரூட் விட்டு வெளியெடுக்கும்போது 2 root of remainder cos squared alpha minus 1 whole divided by 2. இந்த 2 நியூமரேட்டரில் காமனாக வெளியெடுக்கும்போது வெளியில் வரும்போது இந்த 2 கேன்சல் ஆகிக்கலாம். நான் ஸ்ட்ரைட்டாக முன்னாடியே கேன்சல் பண்ணிக்கிறேன். இந்த 2 கேன்சல் பண்ணிக்கிறோம். கேன்சல் பண்ணால் ரிமைண்டர் வேல்யூ என்ன இருக்கும், cos alpha plus or minus cos squared alpha minus 1 root of cos squared alpha minus 1. இந்த whole divided by 2 கேன்சல் ஆகிடுது. இங்கே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். என்ன ஃபார்முலானா sin squared alpha
plus cos squared alpha equal to 1. இது trigonometry formula. sin square theta plus cos square theta equal to 1. இதில் நம்மளுக்கு cos squared alpha minus 1 தான் வேணும். அப்போ அந்த plus 1 இந்த சைடு வந்தால் minus 1. இந்த sin squared alpha அந்த சைடு போனால் minus sin squared alpha. அப்போ என்ன வரும்? cos squared alpha minus 1 equal to minus sin squared alpha அப்படிங்கிற வேல்யூ வரும். அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது cos alpha 2 cos alpha plus or minus root of minus sin squared alpha இந்த மைனஸ் எப்படி எழுதிக்கலாம்? 2 cos alpha plus or minus root of minus 1 to root of sin squared alpha எழுதிக்கலாம். இப்போ எழுதும்போது 2 இந்த 2 தான் கேன்சல் ஆகிடும், இந்த 2 ஒன்று வராது. அப்போ cos alpha இந்த ரூட் ஆஃப் மைனஸ் 1ஓட வேல்யூ தான் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் லாஸ்ட் கிளாஸில். ஐ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவாக ரூட் எடுத்தால் sin alpha. அப்போது எக்ஸோட வேல்யூ என்னது? cos alpha ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ sin alpha. நம்மள இதில் வந்து எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிறோம். cos alpha plus I sin alpha. Similarly, another value prove பண்ணும்போது y equal to cos beta plus I sin beta அப்படிங்கிற வேல்யூ வரும். இதுலேயே 1/x எடுக்கும்போது ஐயோட பார்ட் மட்டும் சைன் சேஞ்ச் ஆகும். இப்போது cos alpha minus I sin alpha. இதே 1/y இருந்துச்சுன்னா cos beta minus I sin beta. cos beta plus I sin beta. இப்போ ஃபஸ்ட்டு ப்ரூஃப் போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரூஃப் என்னது? ஃபஸ்ட்டு ப்ரூஃபு x by y plus y by x equal to 2 cos alpha minus beta. இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரூஃப். இப்போ x by y ஃபஸ்ட்டு வேல்யூ எழுதிக்கிறோம். x by y xோட வேல்யூ cos alpha plus I sin alpha. yோட வேல்யூ cos beta plus I sin beta. இதை எப்படி எழுதலாம்னா ஷார்ட்டஸ்ட் ஃபார்மாக அதை நியூமெட்ரிக் கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ணோம். அதுக்கு பதிலாக நியூமெட்ரிக் போகும்போது இங்கே வந்து நெகட்டிவ் ஆகும். அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கலாம் cos alpha minus beta plus I sin alpha minus beta. இதே y by x இருந்துச்சுன்னா அது எப்படி எழுதலாம்? x by yயோட இன்வர்ஸ் 1/x by y அப்படின்னு ஆகும். இப்போ 1/x by yங்கும்போது இதோட சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். அப்போ என்ன ஆகும்? cos alpha minus beta minus I sin alpha minus beta. அது ரெண்டையும் என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது x by y plus y by x. ஆட் பண்ணும்போது x by yயோட வேல்யூ cos alpha minus beta plus I sin alpha minus beta. ஆட் பண்ணுறதுனால ப்ளஸ்ஸு cos alpha minus beta minus I sin alpha minus beta. இந்த ப்ளஸ் டைம் மைனஸ் டைம் கேன்சல். இதில் வந்து 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 2 times of cos alpha minus beta. ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் xy minus 1/xy equal to 2i sin alpha plus beta அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு இப்போ xy கண்டுபிடிக்கலாம். xy equal to xோட வேல்யூ cos alpha plus I sin alpha. yயோட வேல்யூ cos beta plus I sin beta. இது மல்டிப்ளை இருக்கிறதுனால cos alpha plus beta plus I sin alpha plus beta அப்படின்னு எழுதிக்கலாம். இதே 1/xy இருந்துச்சுன்னா டிவைடில் வர்றதுனால இதோட சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். cos alpha plus beta
minus I sin alpha plus beta. ரெண்டையும் என்ன பண்ணியிருக்கோம், சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ xy minus 1 by xy சப்ராக்ட் பண்ணும்போது cos alpha plus beta plus I sin alpha plus beta minus cos alpha plus beta, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இதனால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு I இன்ட்டு sin alpha plus beta. இந்த ப்ளஸ் டைம் மைனஸ் டைம் கேன்சல். இப்போ 2 times of I இன்ட்டு sin alpha plus beta. இதுதான் வந்துட்டு ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், x power m divided by y power n minus y power n divided by x power m equal to 2i sin m alpha minus n beta. First, x power m divided by y power n, x power m divided by y power m equal to x cos alpha plus I sin alpha whole power m divided by cos beta plus I sin beta whole power n. இப்போ டிமாவஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது cos m alpha plus I sin m alphaன்னு வரும். cos m alpha plus I sin m alpha whole divided by cos n beta plus I sin n beta. இப்போ டிவைடில் இருக்கிறதுனால இதை ரெண்டையும் வந்துட்டு சப்ராக்ட் பண்ணி எழுதிக்குவோம். cos m alpha minus n beta plus I sin m alpha minus n beta. இது y power n divided by x power m இதோட ரெசிப்ரோக்கல். இப்போ y power n divided by x power m equal to என்ன ரெசிப்ரோக்கல்னா ஐயோட சைன் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ cos m alpha minus n beta minus I sin m alpha minus n beta. இது ரெண்டு வேல்யூவும் சப்ராக்ட் பண்ணுறோம். எந்த வேல்யூ, x power m divided by y power n minus y power n divided by x power m. சப்ராக்ட் பண்ணும்போது cos m alpha minus n beta plus I sin m alpha minus n beta சப்ராக்ட் பண்ணுறதுனால மைனஸ் cos m alpha minus n beta மைனஸ் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இதனால ப்ளஸ்ஸு I sin m alpha minus n beta. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ கேன்சல் ஆகிட்டு ரிமைண்டர் என்ன வேல்யூ வரும், 2 times of I இன்ட்டு sin m alpha minus n beta. A fourth one, x power m y power n, x cos alpha plus I sin alpha பவரில் m இருக்கிறதுனால இந்த வேல்யூ எழுதிக்கலாம். cos m alpha plus I sin m alpha இன்ட்டு cos பவரில் n இருக்கிறதுனால n beta plus I sin n beta. மல்டிப்ளிகேஷனுங்கிறதுனால அடிஷனாக வரும். cos m alpha plus n beta plus I sin m alpha plus n beta. இதே டிவைடில் இருந்துச்சுன்னா 1 by
எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என்ன இருந்துச்சுன்னா இதோட சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா மைனஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. இந்த ரெண்டு வேல்யூ என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் ப்ளஸ் 1 பை எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் ஈக்குவல் டு ஃபஸ்ட் வேல்யூ என்னது, காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா ஆட் பண்ணும்போது ப்ளஸ்ஸு காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா மைனஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. இந்த ப்ளஸ் டைம் மைனஸ் டைம் கேன்சல். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. இந்த 4 ப்ரூஃபும் ப்ரூவ் பண்ணிடுச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் 5th கொஸ்டின், சால்வ் த ஈக்குவேஷன் z cube ப்ளஸ் 27 ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும். z cube ப்ளஸ் 27 ஈக்குவல் டு z cube ப்ளஸ் 27 ஈக்குவல் டு 0. இதை z cube இந்த ப்ளஸ் 27 அன்சைட் பண்ணால் மைனஸ் 27. இதை இன்னும் எப்படி எழுதலாம்னா மைனஸ் 1 இன்ட்டு 27 இந்த மாதிரி எழுதலாம். இந்த மைனஸ் 1க்கு வந்துட்டு போலார் ஃபார்ம் எழுதும்போது காஸ் தீட்டா காஸ் ப்ளஸ் சைன் அந்த ஃபார்ம் எழுதணும். காஸ் பையோட வேல்யூ -1, சைன் பையோட வேல்யூ 0. அப்போ இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம், காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை அந்த மாதிரி எழுதலாம். அப்போ இசட் கியூப் ஈக்குவல் டு 27 இன்ட்டு காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை. அப்போ இசட் ஈக்குவல் டு இந்த கியூப் அந்த சைட் போனால் 1/3 ஆகும். இப்போது 27 ஹோல் பவர் 1/3 காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை ஹோல் பவர் 1/3. 27 வந்து 3 கியூப் அப்படின்னு எழுதலாம். அந்த கியூப் கேன்சல் ஆகிட்டு ஒன்லி 3ங்கிற வேல்யூ மட்டும் வரும். இது பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுன்னா 2k பை ஆட் பண்ணோம். இப்போ காஸ் 2k பை ப்ளஸ் பை ப்ளஸ் ஐ சைன் 2k பை ப்ளஸ் பை ஹோல் பவர் 1/3. இப்போ 3 இன்ட்டு இந்த 2k பை நெக்ஸ்ட் டிமாஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது பவரில் இருக்கிற வேல்யூ இன்சைடில் வந்துட்டு மல்டிப்ளை ஆகும். காஸ் 2k பை ப்ளஸ் பை ஹோல் டிவைடட் பை 3 ப்ளஸ் ஐ சைன் 2k பை ப்ளஸ் பை டிவைடட் பை 3. இந்த 3 ஸ்டெப்ஸும் ஆட் பண்ணாச்சு. ஃபஸ்ட்டு போலார் ஃபார்மில் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 2k பை ஆட் பண்ணாச்சு. டிமாஸ் தியரம் யூஸ் பண்ணி வேல்யூ வந்துட்டு இன்சைடில் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ கேக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணுற கேக்கோட வேல்யூ வந்து 3 வேல்யூஸ் இருக்கணும். அந்த 3 வேல்யூஸ் எதில் இருக்குன்னா 0, 1 அண்ட் 2. இந்த 3 வேல்யூஸ் இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கேக்கு 0 கொடுத்து பாருங்கள். k ஈக்குவல் டு 0. இப்போ 0 கொடுத்தா 3 இன்ட்டு கேக்கு இங்கே இந்த ஸ்டெப்லேயே ஸ்ட்ரெயிட்டாக போடுறேன். இங்கே 0 கொடுத்துட்டா அந்த ஹோல் டைமு 0 ஆயிரும். ஒன்லி π/3 அந்த வேல்யூ மட்டும் வரும். அப்போது 3 இன்ட்டு காஸ் 5/3 ப்ளஸ் ஐ சைன் 5/3. காஸ் 5/3யோட வேல்யூ காஸ் 5/3னா காஸ் 60 1/2 ப்ளஸ் ஐ சைன் 60யோட வேல்யூ √3/2. இப்போ 3 இன்ட்டு 1/2 ப்ளஸ் ஐ √3/2. நெக்ஸ்ட்டு k ஈக்குவல் டு 1 கொடுத்தா 3 இன்ட்டு
இங்கே 1 கொடுக்கும்போது 2 into 1 2 pi plus pi 3 pi divided by 3 plus I sin 3 pi divided by 3. The 3 cancel. Cos pi plus I sin pi. Cos pi oda value minus 1. Sin pi oda value 0. அப்போ 3 into minus 1 minus 3. Next last value k equal to 2. K equal to 2. 2 value கொடுக்கும்போது z equal to 3 into 2 value கொடுத்தா 2 into 2 4 pi plus pi 5 pi cos 5 pi divided by 3 plus I sin 5 pi divided by 3. 3 into இந்த 5 pi அப்படியே பிரிச்சு எழுதலாம் cos 2 pi minus 5 by 3 எனக்கு கிளாஸ் முடிச்சு பண்ணும்போது 6 pi minus 5 pi ஆயிரும் plus I sin 2 pi minus 5 by 3 இப்போ cos 2 pi minus theta plus cos theta sin 2 pi minus theta minus sin theta. இப்போ cos 5 by 3 minus I sin 5 by 3. இப்போ 3 into cos 5 by 3 ஓட வேல்யூ 1 by 2 sin 5 by 3 ஓட வேல்யூ root 3 by 2. அதே சேம் வேல்யூ தான் அங்கே வந்து ப்ளஸ் இருந்துச்சு இங்கே வந்துட்டு மைனஸ் ஆகுது. கொஸ்டின் நம்பர் 6. இஃப் ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 is a cube root of unity, then show that the roots of the equation z minus 1 whole cube plus 8 equal to 0 or minus 1 plus 1 minus 2 omega 1 minus 2 omega squared. இப்போ x cube equal to 1 அப்படின்னு இருக்குன்னா x equal to 1 power 1 by 3 அப்படிங்கிற வேல்யூ வரும். அப்போ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா 1 ஒமேகா ஸ்கொயர்டு. இதே z மைனஸ் 1 ஹோல் கியூப் ஈக்குவல் டு மைனஸ் 8. ஏன்னா அது ப்ளஸ் 8 அந்த சைட் போனால் மைனஸ் 8. இந்த மைனஸ் 8 எப்படி எழுதலாம்? மைனஸ் 8 இன்ட்டு 1 அப்படின்னு எழுதலாம். இப்போது z மைனஸ் 1ன்னு எழுதுனா அந்த கியூப் அந்த சைட் போகும்போது மைனஸ் 8 ஹோல் பவர் 1 by 3 1 பவர் ஹோல் பவர் 1 by 3 இந்த மாதிரி வேல்யூ வரும். இதே z மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 8 ஹோல் பவர் 1 by 3 ஓட வேல்யூ மைனஸ் 2 அப்படின்னு எழுதலாம். இது வந்து பார்த்தீங்களா 1 பவர் 1 by 3 தான். இப்போ இந்த z மைனஸ் 1 அந்த சைட் போனால் ப்ளஸ் 1 minus 2 into 1 power 1 by 3 அப்படின்னு வரும். therefore z equal to இந்த ரூட்ஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் 1 minus 2 into 1 power 1 by 3 ஒன்றே தான் minus 1 z equal to 1 minus 2 into omega power 1 by 3 வரும். அப்போது 1 minus 2 omega தான். அதே அடுத்து z equal to 1 minus 2 ஒமேகா ஸ்கொயர்டு இந்த மாதிரி ரூட்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சமேஷன் r equal to 1 to 8 cos 2k pi divided by 9 plus I sin 2k pi divided by 9 இதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணும். இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா nth ரூட் ஆஃப் யூனிட்டி அந்த ஃபார்மில் இருக்கு. திஸ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் nth
nth root of unity. Nth root of unity na z power n equal to 1. Z power n equal to 1. இந்த 1 எப்படி எழுதலாம்? cos 0 plus I sin 0 அப்படின்னு எழுதலாம். இந்த z power nக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? 2k பையை ஆட் பண்ணோம். இந்த n அந்த சைட் போனுச்சுன்னா whole power 1 by n அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு cos 2k பையை ஆட் பண்ணுறோம் ப்ளஸ் I sin 2k பை ஆட் பண்ணுறோம். சரி, இந்த ப்ராக்கெட் இங்கே வரணும். ஏன்னா ஜீரோவை ஆட் பண்ணும்போது அந்த வேல்யூ இருக்கிறதுனால அந்த ஜீரோவை விட்டுறோம். cos 2k பை ப்ளஸ் I sin 2k பை ஹோல் பவர் 1 by n. நெக்ஸ்ட்டு டிமாஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது இந்த பவரில் இருக்கிற வேல்யூ மல்டிப்ளை வந்தால் cos 2k பை டிவைட் பை n plus I sin 2k pi divided by n, where k equal to 0 to 8. என்னங்க 1 to 8 கொடுத்தனால வந்துட்டு இங்கே டிவைடில் வந்து 9 இருக்கிறதுனால வந்துட்டு 0லேருந்து 8 வேல்யூஸ் கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா சப்ஸ்டியூட்டு n equal to 9 கொடுக்குறோம். இப்போ 9 கொடுத்தா z equal to cos 2k pi divided by 9 plus I sin 2k pi divided by 9, k equal to 0 to 8. Sum of summation கொடுக்கறனால sum of all 9th roots of unity. So summation k equal to 0 to 8 cos 2k pi divided by 9 plus I sin 2k pi divided by 9 equal to 0. ஏன்னா sum of the roots equal to 0 அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால தான் வந்து summation k equal to 0 to 8 cos 2k pi divided by 9 plus I sin 2k pi divided by 9 equal to 0. இதோட வேல்யூ வந்துட்டு 0. இப்போ கேக்கு வந்து பார்த்தீங்களா வேல்யூ கொடுத்துட்டு போனால் ஃபஸ்ட்டு 0 கொடுக்குறோம். cos 2 into 0 pi by 9 plus I sin 2 into 0 pi divided by 9 plus summation k equal to 1 to 8 cos 2k pi divided by 9 plus I sin 2k pi divided by 9 equal to 0. இந்த வேல்யூவை இப்படி பிரித்து எழுதியிருக்கோம். ஏன்னா வந்து கிவன் வேல்யூ வந்துட்டு 1 to 8 தான். அதனால் வந்து நம்மளுக்கு 0 to 8 தான் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கிற வேல்யூலேருந்து ஆட் பண்ணால் தான் அதோட சம் வந்து 0. அதனால் இதை பிரித்து எழுதியிருக்கோம். இப்போ இதுக்கு வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது cos 0ஓட வேல்யூ 1, sin 0ஓட வேல்யூ 0. அப்போ வெறும் 1ன்னு வரும். இப்போ ரிமைண்டர் வேல்யூ பார்த்தீங்களா summation k equal to 1 to 8 cos 2k pi divided by 9 plus I sin 2k pi divided by 9 equal to இந்த plus 1 அந்த சைட் போனால் minus 1. Next 8th question. If omega not equal to 1 is a cube root of unity, then show that first one 1 minus omega plus omega squared whole power 6 plus 1 plus omega minus omega squared whole power 6 equal to 128. Next one 1 plus omega into 1 plus omega squared into 1 plus omega power 4 into 1 plus omega power 8 etc. 1 plus omega power 2 power 11 equal to 1 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணும். The first one 1 minus omega plus omega squared whole power 6 plus 1 plus omega minus omega squared whole power 6 equal to 128. இதில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேல்யூ எடுத்துக்கிறோம்.
லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேல்யூ என்னது 1 மைனஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6 ப்ளஸ் 1 ப்ளஸ் ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6. இந்த 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டும் ஏன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதில் 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா அப்படிங்கிற வேல்யூ எழுதிக்கலாம். இதே 1 ப்ளஸ் ஒமேகான்னு இருந்துச்சுன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படிங்கிற வேல்யூ எழுதிக்கலாம். 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதே 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இருந்துச்சு அந்த ப்ளஸ் ஒமேகா அந்த சைட் போனால் மைனஸ் ஒமேகா. இதே 1 ப்ளஸ் ஒமேகா வேணும்னா அந்த ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் அந்த சைட் போனால் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். இப்போ இந்த 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஒமேகா ஆல்ரெடி ஒரு மைனஸ் ஒமேகா இருக்கிறனால மைனஸ் ஒமேகா ஹோல் பவர் 6 ப்ளஸ்ஸு இந்த 1 ப்ளஸ் ஒமேகாவுக்கு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்னொரு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இருக்குது ஹோல் பவர் 6. இப்போ மைனஸ் 2 ஒமேகா ஹோல் பவர் 6 ப்ளஸ்ஸு மைனஸ் 2 ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6 அப்படின்னு ஆகும். இப்போ தனித்தனியாக பவர் போட்டால் மைனஸ் 2 ஹோல் பவர் 6 அதை காமனாக வெளியெடுத்துகிறோம். இப்போ மைனஸ் ஒமேகா ஹோல் பவர் 6 ப்ளஸ்ஸு இதெல்லாம் மைனஸ் வெளியெடுத்தாச்சு ப்ளஸ் ஒமேகா ஹோல் பவர் 6 ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6 அப்படிங்கிற வேல்யூ. இந்த மைனஸ் 2 ஹோல் பவர் 6 வந்து என்ன ஆகுதுன்னா மைனஸ் பவரில் வந்து ப்ளஸ் ஈவன் வேல்யூ இருக்கனால ப்ளஸ் 2 பவர் 6. இந்த ஒமேகா பவர் 6 அப்படி அது எப்படி எழுதலாம்னா ஒமேகா க்யூப் இன்ட்டு ஒமேகா க்யூப் அப்படின்னு எழுதலாம். இது ஒமேகா பவர் 12. அந்த ஒமேகா பவர் 12 எப்படி எழுதலாம்னா ஒமேகா க்யூப் ஹோல் பவர் 4 அப்படின்னு எழுதலாம். ஒமேகா க்யூபோட வேல்யூ எல்லாமே என்னது 1. ஒமேகா க்யூபோட வேல்யூ 1. இப்போது 2 பவர் 6 ஒமேகா க்யூப் 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 பவர் 4. இது 1 ப்ளஸ் 1 2. இப்போ 2 பவர் 7 ஆகும். இந்த 2 பவர் 7 சிம்பிளை பண்ணால் தான் 128. இது RHS 2 இன்ட்டு 2 இன்ட்டுன்னு 7 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 128 வரும். இதே செகண்ட் ஒன் 1 ப்ளஸ் ஒமேகா இன்ட்டு 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டு இன்ட்டு 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 4 இன்ட்டு 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 8 எக்ஸட்ரா 1 plus omega power 8 etc. 1 plus omega power 2 power 11 equal to என்னன்னு ப்ரூவ் பண்ணும் 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 plus ஒமேகா அப்படின்னு இருக்குது. இந்த 1 plus ஒமேகாவை வந்துட்டு இந்த டேம்லாம் எப்படி இருக்குன்னா இங்கே 1 பவரில் 1 இருந்தால் 1 into 2 2 2 into 2 4 4 into 2 8 அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அடுத்த டேம்லாம் பார்த்திங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ எப்படி எழுதலாம் 1 ப்ளஸ் ஒமேகா இன்ட்டு 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 4 இன்ட்டு 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 8. இதுக்கு நெக்ஸ்ட் டேம் பார்த்திங்கன்னா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 16. இதுக்கு அடுத்த டைம் 16 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 32. 32 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 64. 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 64. 64 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 128. 128 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 256. எகைன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 512. next term 1 plus omega power 1024. next term 1 plus omega power 2048. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ இந்த டேர்மில் பார்த்தீங்களா 1 plus omega
1 ப்ளஸ் ஒமேகா. இப்போ இந்த டேம்லாம் பார்த்தீங்களா 1 ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்னு வருது. இது ஒரு டேம். நெக்ஸ்ட் டேம் பார்த்தீங்கன்னா இந்த ஒமேகா பவர் 4 நம்ம என்னன்னு எழுதலாம்னா ஒமேகா கியூப் இன்ட்டு ஒமேகான்னு எழுதலாம். இப்போ ஒமேகா கியூப் இது பார்த்தீங்களா இது ஒரு டேம் 1 ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டு. இந்த ரெண்டு டேம் எழுதும்போது பார்த்தீங்களா ஒமேகா கியூப் இன்ட்டு ஒமேகான்னு வரும். ஒமேகா கியூப் இன்ட்டு ஒமேகா இதோட வேல்யூ 1. அப்போ 1 இன்ட்டு ஒமேகா 1 ப்ளஸ் ஒமேகா இதே ஃபஸ்ட்டு டேம் வந்துடும். இது எப்படி எழுதுறாங்க ஒமேகா கியூப் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் 1 இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர். இப்போ இதே ரெண்டு டேம் தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு ரிப்பீட் ஆகிட்டே வரும். இதே ரெண்டு டேம் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே வரும். இந்த டேம் என்ன பண்ணலான்னா இது மாதிரி 6 டைம்ஸ் போகும். 1 டைம்ஸ் 2 டைம்ஸு இது 3rd டைமு இது 4th டைமு இது 5th டைமு இது 6 டைம்ஸ். இப்போ இந்த மாதிரி டேம் எந்த டைம் போகுதுன்னா 6 டேர்ம்ஸ் இருக்கும். 6 டேர்ம்ஸ் இருக்கனால 1 ப்ளஸ் ஒமேகா இன்ட்டு 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6 இதே எக்ஸ்பெண்ட் பண்ணால் ஆகும் 6 டேர்ம்ஸ். இந்த இருக்க 6 டேர்ம்ஸு வந்துடும். 1 ப்ளஸ் ஒமேகாவோட வேல்யூ ஒமேகா ஸ்கொயர் 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ ஒமேகா எல்லாமே மைனஸ் டேம் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா. இப்போ இது ரெண்டையும் உள்ள இருக்கிற டேம் மல்டிப்ளை பண்ணால் ஒமேகா கியூப் ஹோல் பவர் 6 ஒமேகா பவர் 3யோட வேல்யூ 1. இப்போ 1 பவர் 6ன்னு ஆகும். இப்போ அது ஈக்குவல் டு 1. இதுதான் வந்துட்டு ப்ரூவ் பண்ண வேண்டியது RHS.